முன்னாள் பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்துள்ளது. ஒன்றிய நிதியமைச்சரின் ஒப்புதல் வாக்குமூலம். கோவில் திருவிழாக்கள் மூலம் பக்தி போதையை ஊட்டி மயக்க பிஸ்கெட்டுகளை மக்களுக்கு தந்தால் பிரச்சனை தீருமா? பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்காகத்தான் ரிசர்வ் வங்கியின் எதிர்பாரா இடர்நிதி இருப்பு 7.5% 6.5% குறைந்துள்ளது. வரும் முன்னர் காக்க தெரியாத அரசு ஒன்றிய பாஜக அரசு. தக்க பரிகாரம், ஆக்கப்பூர்வ நடவடிக்கை உடனடியாக தேவை என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் ஸ்கேம் செய்வதா? தாவேக அரசுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் அல்ல, வாழ்வாதார பாதுகாப்பு என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை பற்றி முழுமையான செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் வருகின்ற 31ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவாரூரில் நடைபெற இருக்கிறது. இது குறித்த செய்திகளும் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. தேர்தல் அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள அடுத்தடுத்த திருப்பங்களால் அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. கூட்டணியில் இருந்து காங்கிரஸை வெளியேற்றிவிட்டு புதிய வியூகத்துடன் ஜூன் மாதம் மம்தா தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை நடத்த உள்ளதாக டெல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கேரள மாநிலத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றியது. முதலமைச்சராக வி.டி. சதீசன் பதவியேற்றுள்ளார். கேரள முதலமைச்சரின் செயலாளராக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம். சிபிஎம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை சுட்டிக்காட்டி இந்தியாவில் கடந்த 10 நாட்களில் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வுக்கு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கீழடி அகழாய்வு முடிவுகள் தொடர்பாக இந்திய தொல்லியல் துறை கோரிய திருத்தங்களை மேற்கொள்ள தொல்லியல் கண்காணிப்பாளர் கி. அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் இந்த விவகாரம் தமிழ்நாடு அரசியல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உபரி நீரை கணக்கு காட்டக்கூடாது. தமிழ்நாட்டிற்கு ஜூன் மாதத்திற்கான 9.91 டிஎம்சி தண்ணீர் வழங்க கர்நாடகாவிற்கு உத்தரவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் வலியுறுத்தியுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை அமல்படுத்த வேண்டும் என ஜாக்டோ ஜியோ வலியுறுத்தியுள்ளது. பாகுபாடு இன்றி அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன்களில் ரூபாய் 50,000 வரை மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்துள்ளதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பு கடன் சுமையில் தவிக்கும் விவசாயிகளின் துயரத்தை தீர்க்காது என்றும் தேர்தல் வாக்குறுதியை மீறிய ஏமாற்று வேலை என்றும் அவர்கள் விமர்சித்துள்ளனர். காங்கோவில் எபோலா வைரஸ் பாதிப்பின் வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா கண்டத்திற்கே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் நாளொன்றுக்கான இழப்பு 600 கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாக ஒன்றிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். செனகல் நாட்டு புதிய பிரதமராக அகமது அல் அமீது நியமிக்கப்பட்டுள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கச்சா எண்ணெய் விற்பனையை தட்டி கேட்ட குடும்பத்தினர் மீது போதை கும்பல் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளது. பாதுகாப்பு அளிக்க தவறியதாக காவல்துறை மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழங்குடியின இளைஞர் கொலை வழக்கு 12 பேரின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக உயர்த்திய கேரள உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு வழக்கில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. திமுக மீது பழி போடுவதை நிறுத்துங்கள் என மின்துறை அமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு மின்கழக தோமுசா மறுப்பு தெரிவித்துள்ளது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க விரைவான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். வரலாற்றில் இன்று
73 ஆண்டுகளுக்கு முன் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் நடைபெற்ற நாள் இன்று. இது குறித்து வரலாற்று செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. நீட் தேர்வின் மோசடிகளை தோலுரிக்கும் புத்தகங்கள் பெரியார் புத்தக நிலையத்தில் விற்பனைக்கு உள்ளன. வாசகர்கள் புத்தகங்களை வாங்கி பயன்பெறவும். மேலும் இன்றைய விடுதலையில் வாழ்வியல் சிந்தனைகள், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் உரைகள், வரலாற்று செய்திகள், கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.